நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நம்ம ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அதில் சேர்த்துட்டு அது பொரியிற வரைக்கும் லைட்டாக வந்துட்டு வதக்கிக்கலாம். இப்போது இது எல்லாமே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவு தேங்காய், அதையும் வந்துட்டு நம்ம கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த தேங்காயோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். தேங்காய் வதக்கினா நல்ல ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அது வர்ற வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போது இதை வந்து ஆற வச்சிடலாம். இப்போது அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு கல்பாசியும் ஒரு துண்டு நம்ம பிரியாணி இலையும் போட்டுட்டு கூடவே வந்துட்டு ஒரு 1லேருந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அதையும் வந்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு 4 க்ரீன் சில்லி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி எடுத்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி எல்லாமே சாஃப்ட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம இது கூட மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துடலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போது வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா நல்லா நைஸாக, அதையும் வந்துட்டு இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்துட்டு இந்த மசாலா எல்லாமே பிளெண்ட் ஆகிற மாதிரி ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போது அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் கோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் தேவையான அளவு குழம்பு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கூடவே உப்பு எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் மூடி வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் வேக விடணும். இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அதே சமயம் வந்துட்டு உங்களுக்கு சிக்கன் வெந்துருச்சா அப்படின்னும் சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும். உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்துட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை வேக விட்டுட்டு இறக்கிடலாம். இப்போ வந்துட்டு எனக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது. குழம்புமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.